ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னா, 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ் பார்ட்டில் வெக்காபுலரி செக்ஷனில் இருக்கிற ஹோமோஃபோன்ஸும் அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெக்காபுலரி செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஆரிஜின்ஸ் ஆர் ஸ்பெல்லிங். ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 2 வேர்டு எடுத்துக்கிட்டோம்னா 2 வேர்டினுடைய ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும், மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸை தான் ஹோமோஃபோன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நியூ, NEW நியூ, நியூ அப்படிங்கிறது புதிய. KNEW நியூ, இது தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நியூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹோல், ஹோல், HOLE ஹோல் அப்படிங்கிறது வாட்டர். WHOLE அப்படிங்கிற ஹோல் வந்து முழுவதும் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குறது. ஸோ இங்கே ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்குது, மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நைட்டு, KNIGHT நைட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் சோல்ஜர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு NIGHT நைட், இது இரவு. அடுத்த எக்ஸாம்பிள், சி, ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்குது, மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டு, ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டு. SEEC பார் அப்படிங்கிற அர்த்தம், SEA அப்படிங்கிறது கடல் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Pick out the correct homophone. First one, I am not dash to drink soda. இப்போ இங்கே கரெக்டான ஹோமோஃபோனை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. allowed, allowed அப்படி கொடுத்துருக்காங்க. I am not allowed, ALOUD, allowedனா சத்தமாக அப்படிங்கிற மீனிங் வரும். ALLOWED அப்படிங்கிறது அனுமதித்தல் அப்படிங்கிற மீனிங். அப்போது இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் வரும்னு பார்த்தா அலோட் அப்படிங்கிற வேர்டு தான் இங்கே சூஸ் ஆகும். செகண்டு, த விண்ட் டேஷ் த லீவ்ஸ். இங்கே கொடுத்துருக்கிற ஹோமோஃபோன்ஸ் வந்து ப்ளூ, ப்ளூ. ப்ளூ ஃபஸ்ட் ஒன் இருக்கிற மீனிங் வந்து BLUE, ப்ளூ வந்து கலர், BCLOWER, அது வந்து ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளூ அப்படிங்கிறதுனா BLUE ப்ளூ வந்து வீசுதல் அப்படின்னா, அப்போ இங்கே கரெக்டாக நமக்கு வரக்கூடியது BLEW தான் இங்கே ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு தேர்டு, ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட். இங்கே கொடுத்துருக்குற ஹோமோஃபோன்ஸ் மீட், மீட், MEAT மீட் அப்படிங்கிறது கறி, சாப்பிட்றோம்ல அந்த மீட். MEET மீட் அப்படிங்கிறது சந்தித்தல். அப்போது இங்கே எந்த மீட் அங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தா ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட். ஸோ MEE மீட் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், he will play the dash in the second play. இங்கே என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிறது ரோல், ரோல், ROLE ரோல் வந்து நம்மளுடைய கேரக்டர் ரோல். ROLL அப்படிங்கிறது சுழலுதல் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தா ROLE ரோல் அப்படிங்கிறது இங்கே ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்க. ஐ ஹாவ் டேஷ் த மூவி ஆல்ரெடி. அப்போ இது என்ன மீனிங் பார்த்தா, நான் ஏற்கனவே இந்த மூவிய பார்த்துட்டேன் அப்படிங்கிற மீனிங் வருது இல்லையா? இப்போ இங்க குடுத்துருக்கிறது சீன், சீன். SCENE அப்படிங்கிறது நம்ம மூவில வர ஒரு சீன் அப்படின்னு சொல்றோமா? அடுத்தது SEEN அப்படிங்கிறது பார்த்துட்டேன், பார்த்துருக்கிறேன். அப்போ இங்க எந்த ஆன்சர் வரும்னா, ஐ ஹாவ் சீன் த மூவி ஆல்ரெடி. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இங்க குடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன். ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி மார்னிங் my father likes to look at the dash on the grass. ஆப்ஷன் ஏல டியூன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் டியூன் கொடுத்துருக்காங்க. டியூஇ அப்படிங்கிற டியூக்கு மீனிங் ஃபஸ்ட்டு டியூ, செகண்ட் டியூ அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த டியூ. டிஇடபிள்யூ அப்படிங்கிறது பனித்துளி. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தா டிஇடபிள்யூ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், சென்னை இஸ் த டேஷ் ஆஃப் தமிழ்நாடு. இங்கே கொடுத்துருக்குற ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் ஏல கேபிட்டோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு வந்து ராங் வேர்டு. இங்கே பாருங்க பியில் கேபிட்டல். கேபிட்டல் அப்படிங்கிறது தலைநகரம். அப்போ சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, இப்போ கேபிட்டல் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட், ஐ வாஸ் வெரி டேஷ் லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு த வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ. இப்போ பாருங்க, போர்டு. ஆப்ஷன் ஏல போர்டு, ஆப்ஷன் பியில் போர்டு, பிஓஏஆர்டி போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. பிஓஆர்இடி போர்டு வந்து ரொம்ப போராக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த போர்டு. போர்டு அப்படிங்கிறது பிளாக் போர்டு. பிளாக் போர்டு. சரிங்களா? அப்போ இங்கே வர வேண்டிய ஆன்சர் என்னன்னு பார்த்தா போர்டு. நான் ரொம்ப போர்டமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அப்போ இங்கே ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், the cat caught the dash of a mouse. The cat caught the dash of a mouse. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, சென்ட். ஆப்ஷன் பியில் சென்ட். எஸ்சிஇஎன்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்மெல். சரிங்களா? ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கிற சென்ட் வந்து சென்டம். சென்டம், அதாவது சென்டம் அப்படின்னா 100 இல்லையா? இதுதான் வந்து சென்டம். பட் த கேட் காட் த டேஷ் ஆஃப் அ மவுஸ் அப்படின்னு இந்த வாசனையை வச்சு இந்த மவுஸ் வந்து பிடிப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே கரெக்ட் ஆன்சர் வந்து சென்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், த டேஷ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். த டேஷ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஆப்ஷன் ஏல சன், எஸ்ஓஎன் சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஓஎன் சன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து மகன். ஆப்ஷன் பியில் எஸ்யூஎன் சன், சன் அப்படிங்கிறது சூரியன். அப்போ இங்கே த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் இல்லையா? அப்போ இந்த சூரியன் தானே கிழக்கில் உதிக்கிறது. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி சன். ஓகே, வெக்காபுலரி செக்ஷனில் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ரிவேஷன் அண்டு அக்ரானிம்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு அப்ரிவேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அப்ரிவேஷன் அப்படிங்கிறது a shortened form of a word or phrase.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்கிறோம், பிஎம்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அப்ரிவேஷன். இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஏடிஎம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின், ஜிபி gigabyte, PC personal computer, CEO Chief Educational Officer, EMIS Education Management Information System, IAS Indian Administrative Service, NMMS National Means Cum Merit Scholarship, SBI State Bank of India, OTP one time password, IFSC Indian Financial System Code, PDF அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு LED லைட் எமிட்டிங் டியோட், UPS uninterruptible power supply, GST goods and service tax. கண்டிப்பாக இந்த அப்ரிவேஷன்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, ஏற்கனவே ஒரு டெட் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த அப்ரிவேஷனை படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்ரானிம்ஸ். அக்ரானிம்ஸ் அப்படின்னா சேம் ஆஸ் டு அப்ரிவேஷன். An acronym is the shortened form of a phrase usually made up of the initial letters of that phrase. For example, NATO North Atlantic Treaty Organization. இது வந்து ஒரு ஃப்ரேஸ்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் அக்ரானிம்ஸ் சொல்கிறோம். இன்னொரு சின்ன டிப்பு, அப்ரிவேஷனுக்கும் அக்ரானிம்ஸ்க்கும் ஒரு ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்டால், அப்ரிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற எல்லாத்தையுமே வந்து CEO, IAS அப்படி இந்த லெட்டர்ஸ்லாம் தனித்தனியாக தான் சொல்லலாம். பட் அக்ரானிம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு வேர்டாகவே நம்ம சேர்த்து சொல்லுவோம். பாருங்கள், ஆவடி, ரேம், ரோம், நீட், ஹூ, நியூஸ் இப்படி வந்து ஒரு வேர்டாக சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் அக்ரானிம்ஸ். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். ECG எலக்ட்ரோகார்டியோகிராம், ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், SCRT ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ISRO Indian Space Research Organization, FIR First Information Report, UNESCO United Nations Educational, Scientific and Cultural Organization, UNICEF United Nations Children's Fund, NASA National Aeronautics and Space Administration, AIDS Acquired Immune Deficiency Syndrome, ADHD Attention Deficit Hyperactivity Disorder, UFO Unidentified Flying Object, FAQ Frequently Asked Question. இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.